ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் M1 ஓகேவா? அந்த பேப்பர்ஸில் நம்ம எப்படி படிக்கணும், பாஸ் ஆகக்கூடிய என்ன பாசிபிலிட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட் ஏ வந்து 20 மார்க்ஸ் தான். ஆனால் பார்ட் பி தான் நமக்கு 80 மார்க்ஸ். அப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பார்ட் பி தான். அப்போ பாஸ் ஆக நினைக்கிறவங்க, இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு பாஸ் ஆக முடியலை, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் இன்னும் முடியலை, எப்படி இதை ட்ராக் பண்ணி கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியலை, அப்படி சொல்லி சில பேர் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நல்ல நல்ல கவனமாக கேட்டுக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்த சிலபஸையும் அந்த பார்ட் பி கொஸ்டின்ஸுக்குள்ள பார்ட் ஏக்குள்ளேயே நம்ம போகலை, அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்ட் பி அந்த 80 மார்க் இருக்குல்ல, அந்த 80 மார்க்கை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேவா? சரி, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கம்பல்சரி படிக்கணும். 11 பியில் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஓகே, கொஸ்டின் பேப்பரில் 11 பியில் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் கனோனிக்கல் ஃபார்ம் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். அதனால குவாட்ராட்டிக் ஃபார்மை தரவாக படிச்சுக்கிடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல வேறு எதுவும் படிக்கணும், குவாட்ராட்டிக் ஃபார்ம். நீங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்ம் படிக்கும் போதே அதுலேருந்து வரக்கூடிய 2 மார்க்ஸ் நீங்கள் சொல்லலாம் அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 2 in 1. ஓகே, அப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமா மினிமா 1 வேரியபிள், அது செகண்ட் யூனிட். 2 வேரியபிள்ஸ் வந்து தேர்ட் யூனிட். அப்போ இந்த மேக்ஸிமம் மினிமம் 1 வேரியபிள் 2 வேரியபிள் இந்த டாப்பிக்கை நல்லா தரவா படித்தா இது வந்து கொஸ்டின் நம்பர் 12ல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா எய்தர் ஆர் தான், ஒன்று மேலே இருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்க கொஸ்டினை தான் அட்டன் பண்ணணும். அதாவது ஒன்று தான் நம்ம எழுதணும். ஸோ அதை ஏம் பண்ணி அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை பார்த்தீங்கன்னா 1 வேரியபிள் அண்ட் 2 வேரியபிள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3ல என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் 3ல வராது, 4ல வரும். ஓகேவா? இது யூனிட் 4ல வரக்கூடியது. யூனிட் 1 இது, யூனிட் 2ங்கிறது 1 வேரியபிள், யூனிட் 3ங்கிறது 2 வேரியபிள்ஸ், யூனிட் 4ங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இது யூனிட் 4ல வரக்கூடிய ஒரு டாபிக், லாஸ்ட்டாக வரும். ஓகே, கொஞ்சம் அதில் ஒரு 2-3 டைப் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகே, ஒரு 3 டைப் தான் இருக்கும். அது எப்படி செய்யணும், சால்வ் பண்ணுங்கிறத 3 டைப். ஒரு டைப்புக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்து செஞ்சு பார்த்துருங்க, அவ்வளோ தரவாயிரும். மற்றபடி ஈஸியாக தான். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ கொஸ்டின் நம்பர் 15ல் ஏல வரக்கூடிய, இப்போ 15ல் ஏல கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். நல்லா பார்த்துக்கிடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2-3 டைப்பில் இருக்குது ப்ராப்ளம்ஸ். ஓகே, அந்த கர்வ்லாம் வரைகிறது, அதுக்கப்புறம் லைனை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் முடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துல 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் உட்காந்து படித்தாலே மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் செஞ்சு பாருங்க, தப்பு இல்லாமல் செஞ்சு பாருங்க. தப்பு வருதுன்னா அதை அப்படி தூர வச்சுட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து நல்லா தெளிவாக செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்ட் 2. இதெல்லாம் தரவாய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வாங்க. இதெல்லாம் தரவாயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வாங்க. இது ஜாக்கோபியன்ஸ் அண்ட் டெய்லர் சீரிஸ். இது முதல் பார்ட், முதல் ஸ்டெப் நம்ம தரவாயிட்டோம். ஓகேவா? இது வந்து அடுத்த ஸ்டெப், அடுத்த படி. இது முதல் படி, இது அடுத்த படி. அப்போ ஜாக்கோபியன்ஸ் அண்ட் டெய்லர் சீரிஸ். ஜாக்கோபியன் வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் நம்ம 16 மார்க்ஸ்லையும் செய்யலாம், கேட்கலாம். அந்த சைன் காசை வச்சு வரும் ஜாக்கோபியனில். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நினச்சிடலாம் நமக்கு பார்ட் பியில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜாக்கோபியன் படிக்கும்போது ஒரு 2 மார்க்கு முடிச்சிடலாம். எப்படி இங்கே குவாட்ராட்டிக் ஃபார்ம் படிக்கும்போது ஒரு 2 மார்க் நம்ம அட்டன் பண்ணலாம், அதே போல் ஜாக்கோபியனை படிக்கும்போது நமக்கு ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு 2 or 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம், சர்வசாதாரணமாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு அது ஒரு பெனிஃபிட். அப்போ டெய்லர் சீரிஸ் பார்த்துடுங்க. டெய்லர் சீரிஸ் வந்து ஃபார்முலா மனப்பாடமாக அப்படி இருக்கணும். படித்து அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தரவாயிரும். அது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறது, இந்த டேஷ் ஒய், டபுள் டேஷ், ட்ரிபிள் டேஷ், அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் மொத்தத்திலே ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில். உங்களுக்கு கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை நான் கொடுக்குறேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், அது 4 ப்ராப்ளம் தான் இருக்குது. செஞ்சு பார்த்துருங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? இன்டகிரேஷன் பை பார்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு நேரம் இருந்தால், இல்லை வாய்ப்பு இருந்தால் மட்டும் இந்த பார்ட் இதுக்கு வாங்க. இல்லைன்னா இது அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நேரம் இருந்தால் இந்த பார்ட் கம்பல்சரி கிடையாது, ஆனால் படிக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம ஓரளவு பாஸ் ஆகுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கடைசியாக செகண்டில் இருக்கக்கூடிய 3rd பார்ட் வந்து கொஞ்சம் கடைசியாக படிச்சுக்கிடுங்க.
ஏன்னா இது வந்து டபுள் இன்டகரல்ல ஏரியா பத்தி வரும், ட்ரிபிள் இன்டகரல்ல வால்யூமை பத்தி வரும். டபுள் இன்டகரல்ல ஏரியா, ட்ரிபிள் இன்டகரல்ல வால்யூமை பத்தி வரும். இந்த ப்ராப்ளம் சம்டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் உங்களை இதை லாஸ்டா நான் எழுதி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் குழப்பக்கூடியது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது எல்லாம் இங்க தனியா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா தரவானதுக்கு அப்புறம் இந்த 2 பார்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. இல்லையா உங்களுக்கு ரொம்ப எனக்கு இதுவே ஞாபகம் வச்சுக்கிட முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னா பரவாயில்ல, இதை நீங்க சாய்ஸ்ல விட்டுறலாம். இது இருக்கிறத வச்சு பார்ட் பி கொஸ்டினை நம்ம நினைச்சலாம் நல்லா அட்டன் பண்ணலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு எந்த இடத்துல எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன கொஸ்டின்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. பெஸ்ட் ஸ்டடி பிளான் சொல்லி ஒரு வீடியோ, ஓகேவா? அதுல வந்து நான் தெளிவா சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும், இது வரைக்கும் இந்தந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு மெத்தட், ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நிச்சயமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க பாருங்க, ஓகேவா? ஓகே. அது இல்லாம இதுல இருக்க 2 மார்க்ஸ், இது படிக்கும்போது ஒரு சில 2 மார்க்ஸ் நீங்க எழுதிக்கலாம். எதையுமே தெரியலன்னு வந்துடாதீங்க. எழுதி வச்சிருங்க. அந்த டாபிக் சம்பந்தமா உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுதி வச்சிருங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா வெறும் பேப்பரோட வரதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை அங்க செய்யுங்க. அங்கே இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா அதோடைய மெத்தட்ஸாவது உங்களுக்கு தெரியுமா? அதுபடியாவது எழுதி வைங்க. தப்போ கரெக்டோ நீங்க எழுதி வைங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல கிளியரான ஐடியா கிடைக்கும். இனி அரியர் வரவே வராது. ஓகேவா? அரியர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அரியர் வராது. ஓகே? தேங்க் யூ. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.